கொடுண்ணா. கிஷோர் இந்த என் அண்ணன் பெத்த புள்ள இந்த என் கிஷோர் கண் கலங்க கூடாது. கிஷோர் நாங்க தப்பாவே நினைக்கிறோம். டைம் இல்ல, 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இல்ல பேஷண்ட காப்பாத்த முடியாது. 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. மேடம் 1/2 மணி நேரத்துக்குள்ள எந்த ஏற்பாடும் பண்ண முடியாது. அப்போ அந்த உசுரை நாளைக்கு காப்பாத்திக்கலாமா? மேடம் கொஞ்சம் சின்சியரா வேலை பாருங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நொடி தாமதம் ஆனாலும் சரி, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. 30 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. முக்கியமா சிவியரா இருக்காங்க, சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஒரு உசுரை காப்பாத்த முடியலனா எதுக்கு குறைக்கிட்டு வரணும்? போங்க வேலை பாருங்க. ஓகே மேடம். ஷப்பா, இது என்னோட சின்ன வயசு பொண்ணு மாதிரி இருக்குது. என்ன போடுதே? எப்படி இந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளவு திறமை? நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்ல வேண்டியதா? எப்படி இந்த பொண்ணால முடியுது? எப்படி இவ்வளவு படிப்பு இவளால படிக்க முடிஞ்சது? அது மட்டும் இல்ல, கை வைக்கிற எல்லா ஆபரேஷனும் சக்சஸ். பிரில்லியன்ட்ப்பா, கிரிமினல் மூளை. நானும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்திருக்கேமா. எப்பா, என்ன நுணுக்கம், என்ன அறிவு திறமை. அனாசிமத்த கேஸுக்கெல்லாம் என்னால ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு முக்கியமான ஆபரேஷன். ஏதாவது டெஸ்ட் பண்ணுங்க. நான் பெரு உங்க மேல கேஸ் கொடுத்தேன். நீங்க காலத்துக்கும் வெளிய வர முடியாது. அது ஒரு பேச்சறது ஒத்திமரே. அந்த பொண்ணு சொல்லும்போது கூட நான் நம்பல. இப்ப தேடுடி, நீ எவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவனே. ஏமா ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா. இங்க பாருங்க, நான் இன்னும் 1 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ண போணும். ஏதாவது டெஸ்ட் பண்ணுங்க. அடச்சி வாடி. வாடி வந்து பேசுறோம். நான் யாரு தெரியல. நீ எவ்வளவு இருந்தா என்ன? ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டு அவ புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்க. நீ ரொம்ப யோக்கியமானவளா இருக்க போறியா? சத்தியமா பின்னாடி உங்களுக்கு பெருசா இருக்குது. ஏய் மொரட்டனே. ஏமா அவங்க எஸ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு படிச்ச டாக்டர்னா நீங்க எங்களுக்கு கீழ் பண்ணிடுமா வேண்டாமா? உங்களை பார்த்தா உண்மையில போலீஸ் மாதிரி இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. முக்கியமான ஆபரேஷன் இருக்க சொல்லிட்டு இருக்க. பொறுப்பு இல்லாம ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. ஒரு ஒண்ணுக்கத்த கேஸுக்கு நான் ஒரு உசர பழி வச்சிட்டு வரணுமா? இதுதான் நீங்க டூட்டி பார்க்கற லட்சணமா? கண்டிப்பா உங்க மேல நான் மானஸ்தலக்கு போடுவேன். இதுக்கு அப்புறம் இந்த யூனிஃபார்ம் நீங்க எப்படி போடுறீங்கன்னு நான் பார்க்கறேன். அங்க ஒரு உசர போராடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு பைத்தியக்காரி கேஸ் கொடுத்தாலும் சந்தேக கேஸ்ல கூப்பிடுறாங்க. ஓய்வில்ல, நீங்க படிச்சிட்டீங்கல? நான் பெரிய ஸ்டேஷனுக்கு வரேன். அட திமிரு பிடிச்ச நாதாரி, உனக்கு இப்பவே அவ்வளவு திமிரு இருக்குன்னா நீ அந்த அப்பாவி பொண்ணுகிட்ட என்னலாம் பேசிருப்ப? ஒரு போலீஸ் எஸ்ஐனா என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறதனா அந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி எல்லாம் நடந்துருப்ப? உண்மையா நீங்க படிச்ச பைத்தியக்காரி நினைக்க. ஒரு கேஸ தீர விசாரிக்காம ஒரு உசுருக்கு ஆபரேஷன் பண்ண போய்கிட்டு இருக்க. சந்தேக கேஸ்ல வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. சத்தியமா இதுக்கப்புறம் நீங்க இந்த யூனிஃபார்ம் போட முடியாது. எனக்கு ஆபரேஷனுக்கு நேரம் ஆயிட்டு. ஆபரேஷன் முடியதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்டேஷனுக்கு வர முடியும். மேடம் ஆபரேஷனுக்காக எல்லாரும் பணி பண்ணியாச்சு. நீங்க வந்துட்டீங்கன்னா ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டேன். எங்கன்னு ஒரு ஸ்டெப் கூட நீ எடுத்து வைக்க முடியாது. என்ன மேடம் அறிவுலாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க முக்கியமான ஆபரேஷன், அவங்க ஒருத்தர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அறிவுலாம பேசிட்டு இருக்கீங்க. அவங்க தான் இவ்வளவு சொல்றாங்களே மேடம். அவங்கள பார்த்தா அப்படி எதுவும் தெரியல. அவங்க உண்மையில முக்கியமான ஆபரேஷன் பண்ண போறாங்க. நம்ம ஒரு 6 மணி நேரம் கழிச்சு இந்த விசாரணை வச்சுக்கலாமே. யோ, உன் வேலைய பார்த்துட்டு போயா. அவ என்கிட்ட அவ திமிர காட்டியிருக்கா. நான் அவளை விட்டுருவேன். மேடம் அவங்க ஒரு உசுருக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. நமக்கும் நியாயம் தர்மம் இருக்கு. நமக்கு இப்பலாம் டியூட்டி பார்க்க சொல்லி ரூல்ஸே இல்ல. நாமளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு அவங்க டாக்டர் முக்கியமான இதுல இருக்காங்க. சொன்னா கேளுங்க மேடம். யோ போயா, வாயில எனக்கு தப்பு தர வந்துற போதே. இல்ல மேடம், சாரி, இவங்க கேஸை நான் எடுக்க முடியாது. நான் பாத்துட்டு. ஏய் வாடே, அங்கொத்தி புருஷனை வளைச்சு போட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு போய் வா, உயிரை காப்பாத்த போற. நீ உயிரை காப்பாத்தி கிழிச்சதெல்லாம் போதும். ஸ்டேஷனுக்கு நட. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. படிச்ச படிப்புக்கு மரியாதை இல்ல, உங்க தொழிலுக்கு நீங்க உண்மையா இல்ல. உங்களை நான் கோர்ட்ல சந்திக்கிறேன். அதுக்காக இப்ப நீங்க கூப்பிட்டு நான் பயந்தா வர முடியாது. நீ வராம நான் போக முடியாதே. ஒட்டுமொத்த போலீஸ் நீங்க கூட்டு வந்துருவேன். நீனா வந்தா மரியாதையா போலாம். ஒட்டுமொத்த படையும் கூட்டு வந்தேன், இழுத்துட்டு போவேன். நான் இழுத்த மாதிரி. ஏய் யாருக்கு இப்ப போன் பண்ற? எங்க பண்ணணுமோ அங்கதான் போன் போய்கிட்டு இருக்கு. இரு, சப்போஸ் அவன் உனக்கு ஆப் போய் பாரு. போன் கால் போக மாட்டேங்குது. ஏய் நீ ஒழுக்கமான வேணா முதல்ல ஸ்டேஷனுக்கு வாடி. அப்புறம் ஒண்ணு உங்ககிட்ட நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் ஆபரேஷனுக்கு நேரம் ஆகுது. நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறேன். இந்த நம்பருக்கு நான் கால் பண்றேன். அவங்க எடுக்கல. எடுத்தீங்கன்னா விஷயத்தை சொல்லிருங்க. சரியா? ஓகே மேடம். உனக்கு எவ்வளவு திமிரு? அவ இப்ப ஆபரேஷன் பண்ண கூடாது. மேடம் போங்க மேடம். அது எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான ஆபரேஷன் பண்ண கூடாதா? இந்த ஆபரேஷன் பண்ண போற ஒரே ஒரு ஆளு இவங்க மட்டும்தான். இந்த படிப்பை இந்த ஏரியால படிச்சது இவங்க மட்டும்தான். இல்லன்னா இப்போ லண்டன்ல இருந்து வர வைக்கணும். ஒரு கஷ்டப்பட்டவங்க அங்க இருந்து வர வைக்க முடியுமா? இந்த படிப்பை அவ்வளவு லேசா படிக்க முடியாது. உனக்குமா படிச்சு அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளை பாரு. நான் ஸ்டேஷன் வந்து பேசுறேன். நீ அவளுக்கு கையாளா? அவங்க திறமைக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி கூட நாங்க நிக்க முடியாது. அவளை போய் அலைவா. அவங்க அப்பெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க படிப்பு அப்படி. 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் பார்த்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. என்ன ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ சார் சார், நான் ஹாஸ்பிட்டல் வந்து பேசுறேன். தேன்மொழி, நான் அப்புறமா பேசுறேன். சார் சார் சார், நான் அப்புறமா பேசுறேன்.
இப்ப நீ உள்ள உடலன்னு வச்சுக்க காலால மிதிச்சேன் கழுத்து எலும்பு நொறுங்கிடும். இங்க பாருங்க, அவ உங்களால பார்க்க விரும்பல. தயவு செய்து கிளம்புங்க. அதான் டைவர்ஸ் கிடைச்சிட்டல. இனிமேல் எங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. கிளம்புங்க. ஏய் போடா ஹோட்டல கெஞ்சிக்கிட்டு டேக்கி சார் உள்ள போய் பாரு. இங்க பாருங்க, அராஜகம் பண்ணுனீங்க, நான் மேல இருக்க கேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அட போயா, எங்களோட கேஸ் கொடுப்போம். வயசுக்கு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான். போடா நான் அவளை பார்க்கணும். என்ன தம்பி, பாத்தெல்லாம் ரொம்ப தடுமாறுது. நீ பண்ற வரைக்கும் உனக்கு மரியாதை வேலை கேட்குது. போ, கழுத்தை திருக்கி போட்டு போறேன். அடச்சே, போயா. நான் மேல இருக்க கேஸ் கொடுக்க என் பொண்ணை பார்க்க கூடாதா? அது சொல்றதுக்கு நீ யாரு? கிளம்பு. டேக்கி சார் உள்ள போன வரேன். இது நல்லா இருக்குல்ல? அவர் எப்படி உள்ள போறாரு நானும் பாக்குறேன். செக்யூரிட்டி! ஐயா 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 ஐயா! அப்படியே தூக்கி அடிச்சேன், மண்டை சிதறிடும். யோ, ஒன்னு அடிக்கிறதுக்கு எனக்கு முழு பலம்லாம் வேண்டாம். கையில இருக்க பலனே போதும். அடிச்ச சிதறிடுவேன். சேப்பா. டேபிள் இருக்கு, கால் அடிச்சா இன்னைக்கு முக்கியமான ஆபரேஷன் சொன்னா அப்படின்னா கால் பண்ண மாட்டாள. என்ன எங்க போக மாட்டேங்குது. சரி, ஆபரேஷன் பண்ண போயிருப்பா. சும்மா தேர்மொழி போன் அடிக்க மாட்டாள. டேய் விக்கி, சொல்லுண்ணா. நீ ஸ்டேஷன்ல தானே இருக்க? நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேனா. என்ன தேர்மொழி எதுவும் கால் பண்ணலாம்? இல்லையா? ஒருவேளை கால் பண்ண உடனே அட்டன் பண்ணிடு. சரிண்ணா. தொலைச்சு யார்கிட்ட வாராடிட்டு இருக்கா? அண்ணன் ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டேன். இல்ல எங்க போயிருக்கான்? வீட்டுல தானே இருந்தான். தேர்மொழிக்கு கால் பண்ணி பார்ப்போம். எதுக்காக அண்ணன் இப்படி சொன்னான்? தேர்மொழிக்கு எங்க போகல. நான் லீவ் போட்டிருந்தவன டூட்டிக்கு போன்னு சொன்னான். அவன் தான் டூட்டிக்கு வரதா இருந்தது. எதுக்கு மாத்தி விட்டான்? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? திடீர்னு என்ன டூட்டிக்கு போன்னு சொன்னான். என்னாச்சு? தேர்மொழி எப்போ கால் பண்ணுவான்னு காத்துட்டு இருப்பான். அவ கால் பண்ண என்ன அட்டன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை ஏதோ பிரச்சனையா? அது அம்மாவுக்கு போன் அடிப்போம். ஹலோ ஹலோ, பாப்பா பாட்டி இல்லையா? ஆமா விக்கி அப்பா தான். வீட்டுல யாரும் இல்லையாங்க? சொல்லுங்க பாட்டியாமா. என்ன பாப்பா சொல்லுத? பொண்ணு தரப்பாங்க. தருணப்பா? அப்ப தம்பியை யாரு பாக்கா? அம்மா கிட்ட போன கொடு. நீ பாப்பா, நீ அம்மா கிட்ட போன கொடு. பாப்பா, நீ அம்மா கிட்ட போன கொடுங்க. ஹலோ, நான் தாண்டி. சொல்லுங்க. என்னாச்சுடி? அம்மா எதுக்கு அழைச்சு போறாங்களா தெக்குட்டுக்கு? அவன் அண்ணனும் கிஷோரும் எங்க போறாங்களா? எங்க? நீங்க டூட்டி பாத்துட்டு வாங்க, வீட்ல வந்து பேசிக்கலாம். சொல்லுடே. ஒண்ணு இல்ல, டூட்டி முடிச்சிட்டு வாங்க. எதுக்கு அம்மா எதிர்ப்பாங்க? டூட்டி வேற, அவன் டூட்டின்னு சேர்த்து பார்க்கணுமே. சப்போ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா? மேடம், நீங்க தப்பு பண்றீங்க. 6 மணி நேரம் கண்டினியூவா ஆபரேஷன் பண்றது நிக்கிறாங்க. அவங்கள ரெஸ்ட் கூட எடுக்க விடாம இப்படி கரகரன்னு எடுத்துட்டு வரீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யார் மேடம்? சந்தேக கேஸ் தானே, கன்ஃபார்ம் கேஸ் இல்லையே. இஷ்டத்துக்கு உங்க சட்டத்தை உங்க கையில எடுக்கீங்கல்ல, இதுக்கான பதிவுல நீங்க அடைஞ்சு தீரணும். நாங்க சும்மா விட போறது இல்ல. கஷ்டப்பட்டு ஒரு உயிரை காப்பாத்தி வந்து நிக்காங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு மதிப்பு இல்ல. அவங்க அவ்வளவு சொல்றாங்க, உங்க கண்ணால பாத்துருக்கீங்க. இருந்தும் நீங்க இப்படி சந்தேக கேஸ்ல உள்ள கூட்டிட்டு வந்தது தப்பு. சந்தேக கேஸா? கன்ஃபார்ம் கேஸ். கொலை கேஸ் இல்லையே. இப்படி கொலைக்காரியை கூட்டு மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்கீங்க மேடம். இது சரியில்லை சொல்லிட்டேன். இவளை பார்த்தாலே தெரியுது, இன்னொருத்தி வாழ்க்கையை கெடுத்துருப்பானே. மைண்ட் வாஷ் போத்தி அளந்து பேசணும். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கானே நடு ரோட்ல அந்த பொண்ணை நீ மிரட்டிருக்க. ஓ, அந்த பைத்தியம் பார்த்த பார்வையா? பைத்தியங்க எந்த கேஸ் கொடுத்தாலும் நீங்க எடுப்பீங்களா? கேஸ் கொடுத்தவங்க பைத்தியக்காரங்களா நார்மலா இருக்காங்களா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இந்த லட்சத்துக்கு நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு எஸ்ஏ வேற வந்திருக்கீங்க. அடி, நீ என்ன பார்த்து எகத்தாம பேசிக்கிட்டு இருக்க? நான் எஸ்ஏ ஏகாம்பரத்தி. கொஞ்சம் கூட இந்த கேஸ பத்தின ஒரு சின்ன டீடைல் கூட தெரியல. இவங்க எஸ்ஏ எப்படி இந்த பதவிக்கு வந்தீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கேஸ் கொடுக்கறவங்க எல்லாம் உத்தமம் இல்ல, பழி சுமத்திட்டு இருக்கவங்க எல்லாம் குற்றவாளி இல்ல. அவ கேஸ் கொடுக்க வந்தா அவ நிரபராதி. பின்னாடி உண்மை தெரியும் போது ரொம்ப வருத்தப்பட போறீங்க. இப்பவும் சொல்றேன், அவ ஒரு பைத்தியக்காரி. பைத்தியக்காரி கேஸுக்காக ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு நீங்க சீப்பா நடத்துறதுக்கு நீங்க அதுக்கான பிரதிபலனை கண்டிப்பா அடைவீங்க. அவ்வளவு லேசில விட மாட்டேன். இவங்களே விட்டாலும் நாங்க விட மாட்டோம்.
எங்க டாக்டர் சங்கம் சேர்ந்து கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். என்ன சார் போராட்டங்கிறது மிரட்டி பாக்குறீங்க? உண்மைதான். இவங்க மேல எந்த குற்றமும் இல்லாத பட்சத்துல நாங்க போராட்டத்துல இறங்கியே தீரணும். எங்க கூட வேலை பார்க்குற ஒரு சக டாக்டருக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா நாளைக்கு எங்களுக்கு அந்த நிலைமை தானே. அவங்க எவ்வளவு பெரிய ஆபரேஷனை முடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்க கண்ணால பாத்திருக்கீங்க. இருந்து இவ்வளவு சீப் கரெக்டா நடந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு டாக்டருக்கான மதிப்பு அங்கீகாரமும் எங்க இருக்கு? ஒரு உசுர கொடுத்த எங்களை தெய்வமா பார்க்க வேண்டாம், ஒரு மனுஷிய கூட பார்க்காம கலகரனை எடுத்துட்டு வரீங்க. என்ன சார் ரொம்ப சப்போர்ட் அதிகமா இருக்கு? அவங்க படிப்பு அப்படி. படிச்சலுக்கு அவளுக்கு பண்பாடு இல்லையா? எனக்கு பண்பாடு இருக்கா இல்லையானே போக போக தெரியும். பண்பாடும் நாகரிகம் இருந்தா அதானே உனக்கு எங்க இருக்க போகுது? இருந்தா எதுக்கு இன்னொத்தி புருஷனை நீ வளைச்சு போட போற? போக போக தெரியும். அவங்க படிச்ச படிப்பையும் நீங்க உங்க பர்சனல் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அவங்க ஒரு உயிரை காப்பாத்துல ஒரு டாக்டர். நாங்க சட்டத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தியே தீருவோம். இவ்வளவு பேசுறல, வா புருஷனுக்கு நீ தான் போன் பட்ட, அவன் எடுக்கவே இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப அவனும் கூட்டு தவானி ஓ அழகுல மயங்கி உன் பின்னாடி வந்திருக்கான். ஆனா உடனே அந்த புள்ளைகிட்ட இருந்து உன்கிட்ட என்ன இருக்குன்னு மயங்கனா? ஆமா நீ பார்க்க கொஞ்சம் புசு புசு தானே இருக்க. என் புருஷன் வரட்டும் அப்ப தெரியும். அது பார்க்க அப்பாவி புள்ள மாதிரி இருக்கு. நீ படிச்ச ஒரு எஸ்ஐ என்கிட்டே இவ்வளவு தெனாவட்ட பேசுறனா கண்டிப்பா பொது எடுத்து நீ அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. அந்த பொண்ணை சூசைட் பண்ண போனா நாங்க தான் காப்பாத்தணும். ஓ பைத்தியம்னா அப்படிதான் பண்ணும். ஏய் அந்த பொண்ணை பார்த்து பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டு இருக்க. பைத்தியத்தை பைத்தியம்னு தானே சொல்ல முடியும்? ஏய் அந்த பொண்ணை பார்த்து இன்னொரு வாட்டி நீ பைத்தியம் சொன்ன முட்டைக்கு வச்சு வெளுத்து வாங்கிடுறேன். ஏய் ஓ புருஷன் உண்மையிலே யோக்கியமானவனா இருந்தா முறப்படிதான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கானே, இன்னத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே. ஏன் வரல? இவ்வளவு பேசுறிய, ஒன்னால அவன் அங்க வராக்கி முடிஞ்சதுன்னா இப்பவே உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கண்டி. உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிட்டேன். போன் அடிச்ச உடனே எடுக்கிறதுக்கு என் புருஷனை வெட்டியாவா இருக்காரு. அவருக்கும் வேலைகள் இருக்கும். அவர் யாருன்னு தெரியாதுல்ல. என் புருஷன் வரலங்கக்காக என் புருஷன் ஒண்ணு என்ன கைவிட்டாருல்ல. நான் அவருக்கு குறுக்கோலில வந்தவளும் கிடையாது. அப்படி நீங்க வைக்கிற பரிச்சைய நாங்க செய்யணும்னு அவசியமும் கிடையாது. நீ வைக்கிற பரிச்சைக்கு எங்க காதல் ஒண்ணு பகடக்காய் இல்ல. அவர் என் புருஷன். உன் பந்தயத்துக்கு என் புருஷன் தலையை நான் உருட்ட முடியாது. தேவனா வருவாரு. இன்னொன்னு என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சத்தியமா சொல்றேன்டி, நீ தெனாவட்டு பிடிச்சவதான். உண்மையிலே தெனாவட்டு பிடிச்சவதான். இவன் நீங்க வாமா. அந்த அப்பாவி பொண்ணை எவ்வளவு பாடுபடுத்திருக்க நீ. ஐயோ 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 அந்த பைத்தியக்காரிக்கு இந்த பைத்தியக்காரி வக்காலத்து. சத்தியமா எஸ்ஏ தானா? ஏய் யார பாத்துடி? சார் குட் மார்னிங் சார். தேவிகே தேவிகியா தேவிகே, நான் உங்க அண்ணனுக்கு குறுக்கோலில வந்தவளா? உங்க அண்ணனை மயக்கி உங்க அண்ணன் கூட வாழ்ந்துட்டு இருக்கானா? உங்க அண்ணனையும் எல்லாத்தையும் பிரிச்சுட்டானா? மோசக்காரியா? இந்த அம்மா நிறைய பட்டம் கொடுத்திருக்காங்க, என்னன்னு கேளு. பேரு ஏகாம்பர்த்தி தானே? ஆமா சார். டேபிள்ல கையெழுத்து போட்டு வச்சிருக்க. யூனிஃபார்ம் கலத்தி வச்சுட்டு கிளம்பு. சார் கிளம்பு. சார் அது வந்து இந்த பொண்ணு மேல கேஸ். பொண்ணா? யா வீட்டு பொண்ணு? சார் அவ யா வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்துவ நான் பாத்துக்கிட்டு இருக்கணும். இல்ல சார் ஒரு பொண்ணு. அவ பொண்ணு இல்ல பைத்தியக்காரி. இதான் நீங்க போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்த லட்சணம் வாங்க காக்க. ஒருத்தன் தலையை எடுத்துட்டு அழுதுகிட்டே வந்தா அவனுக்கு இறக்கப்பட்டுருவீங்க. அப்படிதானே? உங்கள மாதிரி ஆட்கள்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வைக்க கூடாது. ஒரு பொம்பளை ஒரு புருஷனை கொண்டுட்டு கண்ணி செஞ்சுட்டு வந்தா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல சார். சார் இவங்களை விடாதீங்க சார். மேடம் எவ்வளவு சொன்னாங்க டூட்டி பாக்குறேன் முக்கியமான ஆபரேஷன். இவங்க படுத்துன பாட்டுல அவங்க சீக்கிரம் வெளியில வந்திருக்காங்க. ஓ அவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கீங்க. சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இங்க வர சொல்லுங்க. வா விக்கி, நான் சும்மா விட மாட்டேன். யார் விட போறா? சீக்கிரம் வா. இவ கேஸ் கொடுத்தானே ஒரு டாக்டர் தொழில பாக்குறவங்க நீங்க கைது பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு தான் சார் நடு ரோட்ல இந்த பொண்ணு அந்த பொண்ணு சேலைய உருவி எடுத்ததாவும் இந்த பூவும் போட்டு நீ வைக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணதாவும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா சார். இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட ரோட்ல நடந்துக்கிட்டா. இதை நீங்க நம்பி கைது பண்ண போயிருக்கீங்க. முதல்ல நீங்க விசாரிச்சீங்களான்னு கேட்க. முதல்ல நீங்க விசாரிச்சீங்களா? அவளுக்கு எந்த ஊரு, எங்க இருக்கா, அவ வீடு எங்க, அவ புருஷன் யாருன்னு முதல்ல அதை விசாரிச்சீங்களா? அவ சொன்ன உடனே அவ சொன்ன இடத்துல போய் கைது பண்ண போயிட்டீங்க. உன் புருஷன் யாரு, உன் வீடு எங்க இருக்குன்னு ஏதாவது விசாரிச்சீங்களா? அது வந்து அவ புருஷன் தான் இவ வச்சுக்கிட்டானே அவ சொன்னா. தூக்கி எரிஞ்சுவேன், கோயிலுக்கு கண்ணுதக்கு போட்டு தள்ளிடுவேன். சார் ஒரு பைத்தியக்காரி பூவும் போட்டு வச்சுட்டா நம்பிடுவீங்க. சார் அது இல்ல நீங்க யூனிஃபார்ம் கலத்தி வச்சுட்டு கிளம்புங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். மொத நீங்க கேஸ் கொடுத்து கைது பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அவ யாருன்னு தெரியுமான்னு கேட்க. டாக்டர் சார். பொண்ணுத்திர சார் பொண்டாட்டி. என்னது? தெரியல, ஸ்டேஷன்ல புலி. அவர் வேட்டையாடுதல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓ இப்ப நீங்க கைது பண்ணா நீங்க அவரையும் சத்துல கைது பண்ணணும். சார் சார் என்ன பயமா இருக்கா? இல்ல அவன் தானே அந்த பொண்ணை மயக்கி பறிக்க காமிச்சிருக்காரு. அவரையும் கைது பண்ணுங்க. அந்த பொண்ணு சொன்னதே அவனதான். என்ன சார்
சார் சார் சார் சார் ப்ளீஸ் சார் சார் நான் இப்பவே இந்த கேஸ் முடிச்சிட்டேன் சார். முடிச்சிரியா? நீ யூனிஃபார்ம் கட்டி பல மணி நேரம் ஆயிட்டு. ஏய் தூக்கி உள்ள போடு. இல்ல நீ வீட்டுக்கு வராத. அதெல்லாம் போய் உழுதி வச்சிருவேன். மேடம் சாரி மேடம் சார் மேடம் சாரி மேடம் நீங்க யாரு எனக்கு தெரியாம. தெரிஞ்சிட்டா பயம் வரும். நீ எல்லாம் உள்ள கண்டி கேஸ் தான். நீ யூனிஃபார்ம் கட்டி பல மணி நேரம் ஆயிட்டு. விக்கி மாமா. அடச்சே வாய மூடிடு. மாமா. ஒண்ணு பண்ணுங்க. அவள ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு நீங்க ஸ்டேஷன்ல யூனிஃபார்ம் கட்டிட்டு உட்காருங்க, நான் வரேன். சார் எனக்கு தெரியாது சார். இவங்க பொண்ணுற ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ சுட்டு கொன்னு வரேன். அப்படி எத்தனை கேஸ் முடிச்சிருக்காரு. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார். பயம் வருதோ? அவன் கேஸ் எப்படி முடிப்பான்னு தெரியும்ல. சுட்டு கொன்னுட்டு கேஸே இல்லைன்னு வர. சார் சார் பொண்ணு தர என் புருஷன் தான். அந்த பைத்தியக்காரி பேச்சை கேட்டு அசிங்கப்படுத்தினீங்களா ஹாஸ்பிட்டல்ல வந்து. யூனிஃபார்ம் கலத்தி வச்சுட்டு கிளம்புங்க. ஒரு வருஷமாவது இவ உள்ள இருக்கணும். என்ன மாதிரி எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை நாசம் பண்ணாலும் ஒரு வருஷம் 1.5 வருஷமே உள்ள இருக்கட்டும். இதுக்கப்புறம் இவ இந்த யூனிஃபார்ம் போடக்கூடாது. யூனிஃபார்ம் கலத்தி வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போங்க, நான் வரேன். சார் 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 ப்ளீஸ் சார் பொறுத்துற சாருக்கு தெரியாம பாத்துக்கோங்க சார். அவங்க தான் படிச்சு சொன்னாங்கல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்களாம் பேச மாட்டீங்கன்னு. அனுவீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. ஓ அசிங்கப்படுத்திருக்கீங்க சார், ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க சார். அவங்க படிப்பு என்ன? நாங்களாம் அந்த மேடம் எங்கிட்ட கொஞ்சமாவது பேச மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அசிங்கமா பேசிட்டு வரீங்க சார். மேடம் சொன்ன மாதிரி இவங்களை 1 வருஷம் உள்ள வைங்க சார். ஸ்டேஷனுக்கு போங்க, நான் போறேன். இன்னைக்கு நீங்க தப்ப முடியாது. இல்ல மேடம் அவர் ஏன் புருஷன் தான். அடச்சி பைத்தியக்காரி இப்படியே நீ மதிய பேசியிருந்தா. ஐயோ அந்த பொண்ணுத்துல சார் என்ன கொண்டு வர. ஐயோ அவர் ஓங்கி அடிச்சாரு போச்சு. எம்மா அவன் மிருகமாச்சா ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும். எம்மா அவன் என்ன கொண்டு வர. எம்மா ஐயோ எம்மா அட தேடில போவா. அட பைத்தியக்கார நாய அடச்சி எம்மா போச்சே 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 எம்மா எம்மா. நான் இப்போ உன்னை மனசார விரும்புறேன். ஒருத்தன் வாழ்க்கைக்கு அவ துணைவி எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை மனசார விரும்பின ஒரு மனைவியை நீ என்ன எந்த இடத்துல தரக்குனிய வைக்கல. சொல்ல போனா தர நிம்மதிதான் வச்ச. இனி நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன். வேற ஒண்ணு இல்ல, நான் செஞ்ச பாவம் என்ன பின்தொடர்ந்துகிட்டே வருது. நான் செஞ்ச பாவம் என்ன பின்தொடர்ந்துகிட்டே வருது. நான் எப்படி சொல்லுவேன்? எதுக்காக இந்த முடிவெடுத்த? எனக்கு வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு இந்த முடிவு எடுத்தியா? நான் இப்ப உன்னை உயிர் பேர உண்மையில விரும்புறேன்னு சொன்னேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல்லு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல்லு கையில, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? சாரி, நீங்க 2 பேசிட்டு இருக்கும்போது நான் உள்ள வந்ததுக்கு. ஆனா என்னால உள்ள வரவெல்லாம் இருக்க முடியல. நீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆவீங்கன்னு பார்த்தேன். இல்ல, அவ அழுதுட்டு தான் இருக்கும். கையில அவன் என் தம்பி. அவன் அழுறதை என்னால பார்க்க முடியல. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். எதையும் நேர்பட பேசக்கூடியவா. எதுனாலும் ஓப்பனா பேசு, நாங்க தெரிஞ்சுட்டு போறோம். எதுக்காக என் தம்பிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா? அவன் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்ல, நான் சரி பண்றேன். இது வா, நம்ம வீட்டுக்கு போலாம், சேர்ந்து வாழ. அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலனா நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம். வேண்டாம் கையில, அவன் அழுறதை என்னால பார்க்க முடியல. கையில அவன் அழுறதை என்னால பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. இவனுக்கா நான் கேடு செஞ்சேன். என் வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைச்சேன். கையில இங்க பாரு, நான் கெஞ்சி கேட்கறேன். எதுனாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ கிளம்பு வா. கையில நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வா. நீ பாசத்துல பேசுற. பாசல, அவன் மேல உயிர் வச்சிருக்க. ஏன்னா அவன் என் அன்னைக்கு நம்ம பத்த புள்ள. எங்க அம்மா நொறுங்கி போயிருவாங்க. கையில எங்க அம்மா நொறுங்கி போயிருவாங்க. ஏற்கனவே அவன் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி வச்சிருக்கான். இப்போ இதுவும் இங்க பாரு, எந்த தாயாரையும் தாக்கிக்க முடியாது. உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் கையில, நம்ம எதோ நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். கிளம்பு. பொண்ணுத்தர நான் சொல்ல வரத கேளு. நீ எதனாலும் பேசு, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து பேசு. இங்க பாரு, சொல்லு. உங்க தம்பிக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணுங்க. ஐயோ, என் தலையில நானே மண்ணலி போட்டுட்டேனா? என் வாழ்க்கையில மண்ணலி போட்டுட்டேனா? கையில நீ அப்படி சொல்லாத கையில, பிளீஸ் கையில. என்னால பார்க்க முடியல. கையில என்ன பிரச்சனை சொல்லு, நான் சரி பண்றேன். என்ன நம்ப கையில. நீ எப்பவும் என்ன நம்புவல, இப்பவும் நம்ப. எனக்கு என் தம்பி நீ வேண்டான்னு சொல்ற. ஐயா, அவர் மேல எந்த குறையும் இல்ல. அப்ப எதுக்கு அவனை வேண்டான்னு சொல்ற? குறை அவர்கிட்ட தானே இல்லன்னு சொன்னேன். கையா, என்கிட்ட குறை இருக்கு. பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. கையில் எனக்கு வேணும். என்ன குறைன்னு கேட்கவே இல்ல. எந்த குறையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல. நீ எனக்கு வேணும். நீ என் பொண்டாட்டி. அதான்
அதான் பயமா இருக்கு. நீங்க என்ன விரும்பாதப்போ நான் உங்க கூட இருந்திருக்கேன். நீங்க விரும்பினப்போ நான் உங்க கூட இருந்திருக்கேன். இப்ப எவ்வளவு உயிருக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியல, நான் இப்ப உன்னை உண்மையா விரும்புறேன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அதான் நான் உங்களை வேண்டான்னு முடிவெடுத்தேன். என்ன கையில் நீ சொல்லிட்டு இருக்க? அவர் என்ன உயிருக்கு காதலிக்கிறாரு. தெரியுதுல உனக்கு? அவன் உன்னை விரும்புறான்னு உனக்கு தெரியுதுல? என்ன பெரிய டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன? அவன் நல்லா இருக்கணும். நீ கூட இருந்தா தானடி நான் நல்லா இருப்பேன். இனி என் கூட இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியாது. எதுக்கு? அவரே அவனுக்கு என்ன? அழகராணி கிட்ட சபதம் விட்டுருக்காரு. என்ன? இன்னும் 10 மாசத்துல என் பிள்ளையோட நிப்பேன்னு, என் புள்ள ஆம்பளை பையனோட நிப்பேன்னு. சரி. இது வரைக்கும் அவரை தலை நிமிர வச்ச, இனி அவர் தலை குனிய கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர? எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்ல. எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால்தான் உங்க மேல எந்த பழியும் வந்துடக்கூடாதுன்னு நானே முந்தி நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சேன். உங்க மேல யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நானே அனுப்பி வச்சேன். அதனால்தான் முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். என்னால உங்களுக்கு குழந்தை பெற்று தர முடியாது. நான் முத உங்ககிட்ட காதலை உணர்ந்தேன். அந்த காதலோட நான் வந்துட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் அந்த காதல் மட்டும் போதும். நீங்க இன்னொரு லைஃப் அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. நீ என்ன பண்ணுவ? அதான் சொன்னேன், இவர் கொடுத்த காதல் இருக்கு, அது போதும். ஓ, வா கிளம்பு. என்னால கொண்டு பெத்துக்க முடியாது. கிளம்புன்னு சொன்ன. உங்களை தலக்குனி என்னால வைக்க முடியாது. நீ மட்டும் போதும். நீ இல்லாத ஒரு நொடி என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பரவாயில்ல, நான் சபதத்துல தோத்துட்டாலும் பரவாயில்ல. நீ என் கூட இருந்து நான் ஜெயிச்சிட்டேன். நீ என் கூட இருக்கதா எனக்கு வெற்றி. போதும். உனக்கு நான், எனக்கு நீ. நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. பெத்த புள்ளைய விட என் சுகபோக வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சல. அதுக்கு கிடைச்ச தண்டனை. நான் எல்லாமே தப்பா பண்ணினேன். அதுக்கு கிடைச்ச தண்டனையை ஏத்துக்கிட்டேன். நான் செஞ்ச பாத்துக்கு நான் தான் தண்டனை நினைக்கிறேன். நீ இல்ல. ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனைவியை ஒண்ணு நான் நல்லா பாத்துக்குவேன். என்னுடைய முழு காதலையும் உனக்கு நான் கொடுப்பேன். என் முழு காதலையும் நான் உனக்கு கொடுப்பேன். இனி மன்னத்தை தவிர நம்ம ரெண்டு யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ என் கூட இருக்கதே எனக்கு போதும். வா, டைவர்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சந்தோஷமா வாழலவா. நீ இது யார்ட்டையும் சொல்லவும் வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். பாத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். இதாண்டா நான் எதிர்பார்த்தேன். காதலிச்சவகிட்ட எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லடா, அதை பார்க்க கூடாது. நாம பார்க்க வேண்டியது வெறும் காதலை மட்டும்தான். அவகிட்ட இருக்க குறைகளே இல்ல. அப்படி குறைய பார்த்து வர்றது காதலும் இல்ல. இப்போதான் நீ அன்னைக்கு அம்மா புள்ளியா சரியா நடந்திருக்க. ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். நீ என்ன முடிவெடுப்பியோன்னு நான் பயந்துட்டேன். அப்படியே கையில விட்டுட்டு வந்துருவியோன்னு நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இப்போதாண்டா நீ நல்ல மனுஷன். இப்போதாண்டா ஆம்பளை. காதலிச்ச அவளுக்கு குறை இருந்தாலும் விட்டுட்டு போகல. நீ தாண்டா ஆம்பளை. குழந்தை பத்துக்கிட்டனால ஆம்பளை இல்லடா. தன்னை நம்பி வந்தவளை கைவிடாம பாத்துக்கிட்டான் பாரு, அவன் தான் ஆம்பளை. நீ ஆம்பளடா. நெஞ்ச நிமிந்து நடந்து போ. எனக்கு இவ மட்டும் போதும். அதுதான் நானும் சொல்றேன். போதும். உங்க அழகான வாழ்க்கைக்கு போதும். நீங்க உங்க பெருந்தன்மையை காட்டிட்டீங்க. வாழ்க்கை கிடைச்சு போச்சுன்னு வரதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படி அவமானப்படுத்துறதுக்காகவே நான் உங்க கூட வந்தேன்னா நான் காதலிச்சது காதலே இல்ல. இந்த காதல் போதும். என்னானாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க. இந்த காதல் போதும். நான் ரொம்ப சந்தோஷமா வாழ உங்களுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழுங்க. போயிட்டு வாங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே உங்க கையில குழந்தையோட நான் பார்க்கணும். சந்தோஷமா தான் வழி அனுப்பி வைக்க. போயிட்டு வாங்க. இல்ல, நீ இல்லாம நான் போக மாட்டேன். இல்ல, நான் வரல. நான் வந்தா அது உங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிரும். சுயநலத்துக்காக வந்த மாதிரி ஆயிரும். இப்ப என்கிட்ட குறை இல்லைன்னா பரவாயில்ல. என்கிட்ட குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். காலத்துக்கு உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு நான் வரல. வாழ வைக்கலாம், நாசமும் ஆக்க கூடாது. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீ வராம இங்க ஒரு ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன்.
நீ வராம இங்க நான் போக மாட்டேன். நீ வரல நான் போக மாட்டேன். இல்லைங்க, நான் வர முடியாது. நான் வரல. இங்க பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியாது என்னால. உங்க வாழ்க்கையை என்னால நாசம் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க. பரவாயில்ல, நீ என் கூட இருக்கிறத என் வாழ்க்கை. வா. முடியாது, என்னால உங்க கூட வர முடியாது. சரி, அப்ப சேர்ந்து செத்துலவா. இல்ல, இதுக்கப்புறம் இவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன். என்னால உங்க கூட வர முடியாது. வாபஸ் சேர்த்து போலாம். வா. ஏன் இப்படி பண்றீங்க? அதான் சொல்லுற, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் விட்ட சவாலை நான் தோத்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும். சரி, 2 பேரும் வாங்க. கையில நீ எப்பவுமே என் பேச்சுக்கு கீழ்ப்படிவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் வாங்க. வாங்கன்னு சொன்ன. ஏமா, ஏன் இந்த முடிவு எடுத்த? அது அது வந்து ஏமா, இதெல்லாம் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாமா? இல்ல உனக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன்னை ஒதுக்கி வச்சிருவோம்னு நினைச்சியா? இப்ப இல்ல, எப்பவுமே நீ எங்களுக்கு கிசல் பண்ணாட்டி தான் தெரியவா. அது அது உங்க பேரந்தன்மை. ஆனா அதுக்காக எனக்கு தகுதி வேணும்ல. தகுதியா? என்ன தகுதி? அம்மா, அம்மா. இங்க பாரு, நீங்க 2 பேரும் இப்ப அன்பால இணைஞ்சிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆறுதலா இருந்தாலே போதும். இந்த அன்புக்கு முன்னாடி மத்த ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இப்பதான் என் புள்ள சரியா இருக்கான்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் புள்ள ஒரு பொண்ணு மனச புரிஞ்சு நடந்திருக்கான். நீங்க வாரிசை பெத்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். என் புள்ள ஒரு பொண்ணு மனச புரிஞ்சு நடந்துக்கிட்டான். நான் எதிர்பார்த்தது இது மட்டும்தான். அவளை விட்டு வராம அவ கூட இருக்கேன்னு சொல்லியிருக்க பாரு, அதுதான்டா. அதுதான் நான் சரியா வளர்த்திருக்கேன். இப்பதான்டா நான் தலை நிமிர்றேன். உன்னை புள்ளையா பெத்ததுக்கு நான் இப்ப தலை நிமிர்ந்து நடப்பேன்டா. என் புள்ள ஆம்பளை, என் புள்ள ஆம்பளை. கெட்டவளை எந்த சூழ்நிலையும் கைவிடக்கூடாதுன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கு பாரு. என் புள்ள கிஷோரே, என் புள்ள. நெஞ்ச நிமித்து தலை நிமிந்து சொல்ல வேண்டாம். அம்மா, இப்படி ஒரு தாய்க்கு பிறந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டேன். அம்மா, இப்பதான்டா நான் உன்னை சரியா வளர்த்திருக்கேன்னு எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. எங்க என் புள்ள மட்டும் இப்படி இருக்கானேன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்டா. ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணா இன்னொரு பொண்ணுக்கும் துரோகம் பண்ணிருவானோன்னு பயந்துட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குடா. என் புள்ள சரியா இருக்கான். அம்மா, இங்க பாரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கடா. நான் அம்மா சொல்றேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கடா. அம்மா மனசார வாழ்த்துறேன்டா. அம்மா, உண்மையில நிம்மதியா இருக்குமா? உண்மையில நிம்மதியா இருக்கு. அம்மா, அம்மா. அதான் வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டல. பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு வாழ வந்த புள்ள அப்படி விட்டுருவோம் நினைச்சிட்டே என்ன? பயந்துட்டேன். இங்க பாரு, எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பவே நீ இந்த வீட்டுக்குள்ளதான். வீட்டுல ஒரு கஷ்டம்ப்பா, முதல்ல எல்லாத்தையும் தூக்கி கொண்டு கொடுப்பிய. உன் இடத்துல வேற யாராவது வைக்க முடியும்? இன்னொன்னு சொல்லட்டுமா, இந்த வீட்டுல என்ன பாதி பேர் நம்பினாங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பொண்ணுத்தர எதை செஞ்சாலும் சரியா இருக்குன்னு நீ நம்புவ பாரு, அது எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ இந்த வீட்டு பொண்ணு, இவனால மருமகளா இருந்த, இனி பிள்ளையாரு. அப்பெல்லாம் எப்படி கூட விட்டுருவோம் நாங்க நினைச்சா? புள்ளைங்கிறது தெய்வம் பார்த்து கொடுக்கக்கூடியது. நம்ம கையிலே இருக்கு. அதுக்காக ஒரு மனுஷியை வெறுக்க முடியுமா? அதுக்காக ஒரு மனுஷனை வெறுக்க முடியுமா? சரி சரி, 2 பேரும் கண் கலங்க வேண்டாம். இருங்க. ரோகிணி, தங்கப்புல, அவளை எதுக்கு கூப்பிடுதான்? அண்ணா இரு. ரோகிணி, அண்ணா. எங்க அம்மா எங்க கூட இல்ல. ஆனா என் தங்கச்சி உருவத்துல எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. என் தங்கச்சி தான் எங்களுக்கு அம்மா. எங்க அம்மா இன்னும் என் தங்கச்சி உருவத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எங்க தங்கச்சி எங்க கூட எங்க அம்மா உருவத்துல. எங்க அம்மா தான் இந்த நிக்கா என் தங்கச்சி, எங்க அம்மா தான் இப்ப எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைல எங்க கூட வாழ முடியலன்னு இப்ப எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் தங்கச்சி எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும். என் தங்கச்சி எப்பவும் எங்களுக்கு நல்லதா யோசிப்பா. ஏன்னா அவ எங்களை அண்ணனா பார்க்கல, அப்பாவா பாக்கா. ஏன் சொல்றேன்னா, என் தங்கச்சி எது செஞ்சாலும் சரியா இருக்கும். கையில இருந்து போகும்போதே என் தங்கச்சி சொல்லிட்டா, இந்த மாதிரி காரணம் தான் இருக்கும்னு. உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்த உடனே என் தங்கச்சிட்டு தான் சொன்னேன். அவ சொன்னா சரியா இருந்தது. என் தங்கச்சி தான் இதையும் சொன்னான். அன்னைக்கு என் விக்கி பிள்ளைய என் தம்பி பொண்ணாட்டி கேட்டப்போ, உங்ககிட்ட இந்த அத்தனை ஒட்டுமொத்த காசையும் லோனையும் போட்டு விக்கி சந்தோஷமா இருந்தா போதுன்னு நீ கடன் பட்டாலும் பரவாயில்லன்னு கொண்டு கொடுத்த பாரு. அப்பவே நீ இந்த குடும்பத்து மேல முழு பாசம் வச்சுட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட காசு செலவழிக்காதவன் ஒட்டுமொத்த கடனையும் வாங்கி கொண்டு கொடுத்த பாரு. என் கூட பிறந்தவன் கண் கலங்க கூடாதுன்னு நீ நினைச்ச. எங்களை புள்ளையா நினைச்சு இது வரைக்கும் அடைக்கலம் கொடுத்து பெத்த புள்ளையாவே பார்த்துட்டு இருக்க என் அன்னைக்கு இல்லாம பெத்த புள்ள நீ. ஒன்னு நாங்க கண் கலங்க விட்டுருவோமா? நீ என் தம்பிடா. என் தங்கச்சி உனக்கு ஒண்ணு கொடுப்பா, வாங்கிக்க. என்ன ரோகிணி, இனிமேல் இவன் தான் உன் புள்ள. என்ன என்ன சொல்றீங்க? பொண்ணு தர
என்ன சொல்ற? இங்க பாரு, மனப்பூர்வமா தான் கொடுக்க. ஆம்பளை பையனை பெத்து கட்டுறேன்னு சொன்னல, இந்தா. என் கிசரி யார்கிட்டயும் தோத்து போக கூடாது. இவன் பிறந்தப்போ என் விக்கி சொன்னான் எங்க அப்பான்னு. ஏன்னா எங்க அம்மா கொடுத்த வாக்கப்படி எனக்கு பிறக்க போற போத குழந்தை என் அப்பான்னு. ஏன்னா இப்போ அதுக்கு அவசியப்படாது, எங்க அப்பா எங்க கூட தான் இருக்காரு. காலம் வரும்போது நாங்க அதை தெரியப்படுத்துவோம். நான் சந்தோஷமா தான் கொடுத்தேன். இது நான் பெத்த குழந்தை, ஆனா இனிமேல் அது ஓம் புள்ள. பொண்ணுத்தரா பொண்ணுத்தரா வாங்கிக்கோ. ஒண்ணுல ஒண்ணுல இவ்வளவு நாளும் எனக்கு அண்ணனா தெரிஞ்ச, இப்ப எனக்கு அப்பனா தெரியல. நீ ரொம்ப நல்லவன் ஏற்கனவே தெரியும். ஆனா நெருங்கினவங்களுக்கும் பாசம் வச்சவங்களுக்கும் ஒண்ணுனா நீ எந்த எல்லைக்கும் இறங்குவனே இப்ப தெரியும். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, தாராளமா கூட. அவன் யாரு? நம்ம அம்மா பெத்த புள்ள. அவன் நம்ம அண்ணக்கிளி அம்மா பெத்த புள்ள. கொடுன கொடுன. கிஷோர், இந்தா. என் அண்ணன் பெத்த புள்ள, இந்தா. என் கிஷோர் கண் கலங்க கூடாது. கிஷோர், நாங்க தப்பாவே நினைக்கிறடா. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி, ஆனா அவளுக்கு செய்ய வேண்டிய எதுவுமே நாங்க செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தோம். அப்ப கூட நீ வந்து உன் கடமையை வந்து செஞ்ச பாரு. ஒரு சபையில என் தங்கச்சி கௌரவமா நிக்கணும்னு 25 பவுன் கொண்டு போட்டிய, அந்த மனசு யாருக்குடா வரும்? இன்னைக்கு சபையில என் தங்கச்சி கெத்த நின்னால யாரால? இத்தனை அனந்தம் இருந்தோம், கூட போந்தோம், இப்படி வச்சுட்டோமேனு குத்துணத்துல இருந்தோம்டா. அதை போக்கணவன் நீ தானே. நீங்க போட்டா என்ன, நான் போட்டா என்னன்னு அதுக்காக சிறுதசு சேர்த்து வச்சிருந்திய. வாங்கிக்கடா. எனக்கு இவங்க வேற நீ வேறலாம் இல்ல. இந்தா. என் கிஷோர் கண் கலங்க கூடாது. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும். மனப்பூர்வமா கொடுக்குறேன்டா, வாங்கிக்க. வேண்டாம்டா, வேண்டாம். நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிடுது. வேண்டாம், வாங்கிக்க. தூரத்துல இருந்து பாக்கிறதுக்கும் உன் மடியில வச்சு கொஞ்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கைய வாங்கிக்க. அழாதீங்க அண்ணே. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே என் மத்த அண்ணி எப்படியோ அப்படிதான் நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. என் அண்ணி மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அப்படியேதான் நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. வாங்கிக்கோங்க அண்ணே. சத்தியமா சொல்றேன், நான் எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல இழந்துட்டேன். அப்பெல்லாம் நினைப்பேன், இந்த தேவை எனக்கே இப்படி ஒரு பிறவியை கொடுத்ததுன்னு. இப்போ தெரியுது, அத்தனை கஷ்டத்தையும் பட்டதுனாலதான் உங்களை மாதிரி ஒரு நல்ல உறவெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை மாதிரி உறவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனி என் வாழ்க்கையில புள்ள பாக்கியமே இல்லைன்னு நினைச்சு நொந்து செத்து போயிடலாம் நினைச்சேன். இதற்கு இன்னொரு கயத்தை பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போய் செத்தணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தாயே ஆக முடியாது என்னைய ஒரு குழந்தைக்கு தாயாக்கிருக்கீங்களே. நான் இது என் வாழ்நாள் முழு மறக்கவே மாட்டேன். பொண்ணுதர, இது ஏன் குழந்தையா? ஆமா, நான் சிரிச்ச முகத்தோட கொடுக்க. இது உன் குழந்தைதான், வாங்கிக்க. தேக்கி சார், பாத்தியா, உலகத்துக்கு எல்லா உறவும் கெட்ட உறவெல்லாம் கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான்டா இருக்கு நல்ல உறவா கெட்ட உறவானே. நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்றேன், நம்ம கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் முத்து மாதிரி. மனுஷங்க தான் சின்ன சின்ன குறைகள் இருக்கும், ஆனா குணம்னு ஒண்ணு இருக்கு. குறைய பார்க்க கூடாது, குணத்தை தான் பார்க்கணும். குறை எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கும், ஆனா அதுக்கு இருக்க குணத்தை மட்டும் தான்டா நம்ம பார்க்கணும். எந்த சூழலையும் அவனை விட்டு கொடுக்கல. அப்பவே நீ புரிஞ்சுக்க வேண்டாம். வாங்கிக்கையா, இது ஓம் புள்ளதான், வாங்கிக்க. நாங்க எல்லாருமே ஒரு மனதான் சம்மதிச்சிட்டோம். நீயும் வாழணும்டா, எங்களை மாதிரி வாழணும், சந்தோஷமா வாழணும். நீங்களும் நல்ல இடத்துக்கு போகும்போது குழந்தைய கூட்டுக்கிட்டு போகணும். நீ நெஞ்ச நிமித்தி சொல்லு, இவன் ஓம் புள்ளன்னு. வாங்கிக்க கேசரே, வாங்கிக்க. டேய் வா, அப்பா கிட்ட வா. வா, அப்பா கிட்ட வா. வா, அம்மா கிட்ட வா. உன் புள்ளைய வாங்கிக்கடே. என்னங்க? ஏனே, உன்னை நான் உயிர் பேரா காதலிப்பேன். அது நம்ம புள்ள. உங்க ரெண்டுத்தையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்பா, இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கொண்டா. வாமா, அம்மா கிட்ட வா. உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட போ. என் புள்ள, என் புள்ள, கொண்டா, என் புள்ள கொண்டா. என் புள்ள, என் புள்ள. என் பிள்ளைங்க ஏறத்தோன்னு நிரூபிச்சுட்டாங்க. உண்மைதான், ஊரம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புல தானா வளரும். நான் தானம் தர்மம் பண்ணி என்ன சாதிச்சேன்னு நினைச்சேன்.
இல்ல, முத்து மாதிரி குணம் உள்ள பிள்ளைங்க எனக்கு பிறந்திருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒழுக்கமான பிள்ளைங்க. அது எனக்கு கிடைச்சிருக்கு. என் அப்பா இங்க யாருன்னு எனக்கு தெரியும். கூடி சீக்கிரம் நீங்க தான் என் அப்பான்னு இந்த ஊர் உலகத்துக்கு நான் காட்டுவேன். ரோகிணிமா. சொல்லுங்க அங்கிள். ரோகிணி. சொல்லுங்கப்பா. தென்மொழி. என்கிட்ட பேச வேண்டாம். தென்மொழி. என்கிட்ட பேச வேண்டாம். அது வந்து இல்ல, நீ எல்லா விதத்திலயும் என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். இல்லடி, நீ எல்லா விதத்திலயும் என்ன புரிஞ்சுக்குவ அந்த நம்பிக்கைதான். இல்ல, நீ வேற நான் வேற இல்ல. அதனாலதான் எனக்கு நீ வேறையா பார்க்க தெரியல. நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு நீ நினைச்சேன். என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன். வெளிய போங்க. சாரிடி. வெளியில போங்கன்னு சொன்னேன். அதான் சாரி சொன்னேன். சாரி சொல்லிட்டா? இல்லடி, சாரி. ஒண்ணு தூக்கி கொஞ்ச வேண்டாம். நீங்க கொஞ்சனா அப்படி மயங்கல விட மாட்டேன். நான் கொஞ்சனா நீ மயங்கிருவல்ல? அதெல்லாம் மயங்க மாட்டேன். இல்ல, நான் தூக்கி கொஞ்சனா நீ மயங்குவ. ஆண்மையில் ஆடுனா பெண்மையில் மயங்கதானே செய்யும். நல்லா இருக்குது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசியே மயக்குறீங்க. இல்லடி, இனி என் செல்லம் தானே, அதான். இந்த ஐஸ்ல ஒண்ணு வைக்க வேண்டாம். மரியாதை என்னை இறக்கி விடுங்க சொல்லிட்டேன். இல்லடி, அது வந்து நீ இப்படி கோபப்பட்ட நான் என்னடி பண்ண முடியும்? நான் எடுக்கிற முடிவு எல்லாம் சரியா இருக்கும்னு நீ சொல்லுவ. அந்த நம்பிக்கையில தாண்டி முடிவெடுத்த. ஏய் 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 தேன்மொழி, கத்தி கூட கூப்பிட முடியாடி, ப்ளீஸ்டி. ஐ லவ் யூ. தேவையில்ல. என் செல்லம். தேவையில்ல. ஐ லவ் யூ டி. தேவையில்ல. ஐயோ, ரொம்ப கோபப்பட்டுட்டியா? கோபப்பட்டதடி. எத்தனை போன் அடிச்சேன்? போனா? ஐயோ, அதை நான் மறந்துட்டேன்டி. அதிகம் மறந்துட்டீங்க. ஐயோ, என் செல்லம், அங்க வாய. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன்னா அதான் எடுக்க முடியல. ஆனா நான் விக்கி கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். விக்கி கிட்ட? இல்லடி, உன் போன் வந்தது. அப்ப நான் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன். ஆனா உடனே நான் விக்கிக்கு கால் பண்ணி அவளை போய் பாருன்னு சொன்னேன். என்னால வர முடியலன்னா நான் போனே எடுக்கல. அப்ப விக்கி அங்க வரச்சது நீங்கதான்? ஆமாடி, சத்தியமா. தப்பிச்சீங்க. அப்பா, அப்ப நீ குழந்தை கொடுத்ததுக்கு கோபம் இல்லையா? என் புருஷன் எது செஞ்சாலும் சரியா தான் செய்வாரு. செல்ல முன்னாடி வாடி. தங்கம், எனக்கு தெரியும். என் தங்கம், நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒன்னு ஐஸ் வைக்க வேண்டாம். இன்னைக்கு ஐஸ் வைக்க போறதில்ல, ஐஸ் ஆக்க போறேன். ஒன்னு தேவையில்லை. என் தங்கம், என் வயிறம், என் பொண்டாட்டி தானே. கண்ணு நோண்டி போடுவேன். அழகு பொம்மை, ஏன் அழகு பொம்மை நினைச்சண்டி. என் பொண்டாட்டி தப்பா நினைக்க மாட்டாளே, என்னடா கோவப்படுதா? இப்பவும் கண்ணு நோண்டி போடுவேன். ஒதுக்குடி. இப்ப வரைக்கும் எதுக்கு போன் பண்ணேன்னு கேட்கவே இல்ல. உனக்கு கொஞ்ச நேரத்துல மறந்துட்டேன்டி. பொண்ணுத்தரையா? ஆமாடா, டேய் பொண்ணுத்தர. டேய், இனிமேல் என்ன கொஞ்ச நேரம் வச்சுக்க. அடியாய், பொண்ணுத்தரையா? மாண்டில கொட்டிடுவேன். எவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்து பொண்ணுத்தரன்னு கூப்பிட்டு இருக்கா? எவ்வளவு பெரிய ஆளு கேட்க? எவ்வளவு பெரிய ஆளு கேட்க? ஒண்ணும் இல்ல. இந்த பையன் இருக்கட்டும். கொல்ல கத்திரிக்கா, இத்தனையோடு கண்டுட்டு இவ்வளவு பெரிய உருவத்தை ஆட்டி படைக்குது. ஆமா, அத இப்ப வரைக்கும் கேட்டுட்டாரு. என்னன்னு? என்ன, எதுக்கு போன் அடிச்சா? அந்த எஸ்பி இல்ல, புதுசா வந்தால இன்ஸ்பெக்டர். யாரு? ஏகாம்பரத்தி. அதே எஸ்ஐ தானே? அவங்கள எதுக்கு நீ பார்த்த? அவங்கள பார்க்கல, அவ டிஸ்மிஸ் ஆயிட்டா. டிஸ்மிஸ் ஆயிட்டாளா? எதுக்கு? என்ன கைது பண்ண வந்திருக்கா. என்னடி சொல்ற? ஆமா, அந்த ஆதரா லூஸ் இல்ல, அது தேவையில்லாம பொய்யா போய் கமெண்ட் பண்ணிருக்கு. என்ன யாதுன்னு கூட விசாரிக்காம முக்கியமான ஆபரேஷன் இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட்டா பண்ணிருந்தேன். அந்த உசுர் காப்பாத்த கூட முடிஞ்சிருக்காரு. பாவம், கஷ்டப்பட்ட குடும்பம். அவர்தான் எல்லாமே. எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க அந்த ஆபரேஷன் முடிச்சிட்டு நானே வரேன்னு. அந்த பாவ கேட்கவே இல்ல. நான் விடுவேனா? நான் நேரா ஆபரேஷன் பண்ண போயிட்டேன். என் கூட ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர் பிள்ளை கையில பிடிச்சிட்டுக்கிட்டா. அப்புறம் நான் ஆபரேஷனா முடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்குள்ள விக்கியும் வந்துட்டான். கைக்கு வந்தபடி என்ன பேசிட்டாங்க. ஆதர புருஷன் கூட நான் வந்துட்டு இருக்கேன். விக்கி ஒண்டிலன்னு ஆக்கிட்டான். ஐயோ, அந்த லூசு தொந்தரவு தாங்க முடியலங்க. பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. இரிட்டேட்டிங்கா இருக்கு. காலையில பஸ் ஸ்டாண்ட்ல இரிட்டேட்டிங் பண்ணா. நான் அப்பமே உசாரா இருந்திருக்கணும். நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. என்னதான் பண்ண போறாளோ? கேவலமான பிறவி. அதான் நீங்க வரலன்னு எனக்கு கோவம்.
விக்கிக்கு போனை போட்டு சொன்னேன். பரவாயில்ல, நல்ல பொறுப்புள்ள புருஷன் தான். நீங்க மட்டும் விக்கிக்கு ஃபோன் பண்ணலனா நிஜமாவே கோர்ட்டு கேஸ் இழுத்துருப்பா. நல்ல நேரம் சரியான நேரத்துக்கு விக்கி வந்தா. அவளுக்கு ஏதாவது பண்ண வேண்டி முடியும். சீ, லூச போய் ஏதாவது பண்ண முடியுமா? அவளை விட முடியாது. பைத்தியம் தான் ஏதாவது பண்ணிடும். சரி இங்கே இனிமேலே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே பொண்ணு விட்டுட்டு போறேன். அப்படியா? ஆமா. அப்போ இனி ஒரே ஜாலிதான் சொல்லுங்க. இந்த கோவத்திலும் பேசுறத பாரு. சரி, நான் கிஷோருக்கு குழந்தை கொடுத்தத பத்தி நீ எதுவுமே கேட்கல. உள்ளுக்குள்ள அழுத. கொடுத்ததை நினைச்சே இல்ல, என் புருஷனோட குணத்தை நினைச்சு. என்ன சொல்ற? அப்போ கூட மூத்த பொண்ணை தூக்கி கொடுக்கலையே. அது அது இது இது இதுதான் சத்தியமா மூத்தவளை கொடுத்திருந்தா நான் செத்து போயிருப்பேன். அது அவளுக்கு இப்போ விவரம் தெரியும்டி. அந்த தப்ப நான் எப்படி பண்ணுவேன்? அவன் நம்ம புள்ள. எவ்வளவு பாசமா என் மேலே நம்பிக்கை இருந்தா, எவ்வளவு காதல் இருந்தா நம்ம பொண்ணு. அது நம்ம பொண்ணு. மூத்தது நம்ம பொண்ணு இருக்கு. பையன் தானே, இத்தனை நாளும் பெற்றுக்கலாம். கைப்பிள்ளையா தூக்கி அவன்கிட்ட கொடுத்தாதான் அவனுக்கும் முழு சந்தோஷமா இருக்கும். அவன் இன்னல இருந்து வளர்த்தானா கண்டிப்பா அவனதான் அப்பான்னு நினைப்பான். பாவம், கயல் நல்ல பொண்ணுதான். பாத்தீங்களா எவ்வளவு அழகா தியாகம் பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஆனா என்ன, நல்ல பிள்ளைக்கு தான் ரொம்ப சோதனை வரும். சரி, அவ கஷ்டத்தை போக்கிட்டீங்கல்ல, ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டீங்கல்ல, அது போதும். உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதே. ஏன்? எவ்வளவு தெளிவு, எவ்வளவு ஞானம், எவ்வளவு குறும்புத்தனம். உண்மையிலே இந்த பொண்ணுத்துல கொடுத்தாச்சானா இந்த பொக்கிசத்தை எனக்கு கொடுத்த சேர்மாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும் எனக்கு தெரியல. என் சேர்மாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. உசரையே கொடுத்து உன்னை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். உன்னை யாருக்கு உணவு விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு பிள்ளைங்களை விட எனக்கு நீ நன்றி ரொம்ப முக்கியமா தெரியுதா? அது போதும் எனக்கு. அப்புறம் நீ விக்கிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தியா 5 லட்சம் ரூபாய்க்கு? அது நீங்க என்ன தானே வாங்குனீங்க? அரசு பண்ணி கொடுத்தது நீ தானே? சரி. விக்கி பேர் ஒன்பதுல போட்டு வச்சிருக்கான். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்த விலை கூட பைக்கு அதானா. முதல்ல சொல்ல போனா நம்ம வீட்டுல இன்னும் ஒரு பைக்கு கூட ஒழுங்கா துட்டு கொடுத்து வாங்கல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனதே அதான். வாங்கினேன், விக்கிக்கு பிடிச்சதே வாங்கிட்டேன். ஐயா இப்போ கையிலே பிடிக்க முடியல. அந்த பைக்ல தான் ஒரே ரவுண்டு. நேத்து புழுக்க ஆனந்தி அவளும் அதே பைக்ல சுத்தி இருக்காங்க. ஆனந்தி முகத்துல என்ன ஒரு சந்தோஷம். ஆனந்தி பொண்ணாலா? அவ ஃபர்ஸ்ட் வெளியில போயிருக்கா. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுவும் விக்கிய நம்பி அவன் பைக்ல போயிருக்கா. விக்கி கூட நம்பி போனது ஆனந்தியா தான் இருக்கும். அது அவளுக்கு நம்பிக்கை. அவன் நார்மலா போனாலே 120 தான் போவான். நீங்க 40ல போனேன், இப்ப 30ல தான் போவேன். ஏன்? ஏன்னா இங்க இருக்கிற என் பொண்டாட்டி இல்ல. எங்க இருக்கிற என் பொண்டாட்டி பாஸ்டா போதுக்கு மனசு வராது. ஏன்னா அவளுக்கு நான் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். என்னங்க? ஆமாடி, நான் இருக்கிற வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். என்ன விட்டு உனக்கு யாரையும் சந்தோஷமா பார்க்க முடியும்? என்ன மாதிரி யாராவது உன்னை சந்தோஷமா பார்க்க முடியுமா? என் தேன்மொழிக்கு நான் எப்பவும் கூட இருக்கணும். என் தங்க பிள்ளை நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? என்ன மொத்தங்க? நான் இன்னைக்கு டியூஷனுக்கு போல. எதுக்கு? அத கையிலமா வந்துட்டாங்கல்ல. கையிலமா வந்தா? கையிலமாவே சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, அப்புறம் தம்பி தம்பி எங்கப்பா? இனிமேலே தம்பி கிஷோரப்பா தம்பி, நம்ம தம்பி இல்ல. ஏன்பா? நம்ம அம்மா இப்பதானே இருந்தா. நீ கையிலம்மா தம்பி. இனிமேலே கையிலம்மா தம்பின்னு தான் நீ கூப்பிடணும். அப்ப நமக்கு தம்பி? நமக்கு தம்பி தானே. அது உனக்கு எத்தனை வேணும்? 5பா. இல்லப்பா 10பா. போதுமாங்க. இப்ப எவ்வளவு தம்பி கேட்டாலும் கிடைக்குமா? அது உங்க அம்மா மனசு வைக்கணுமே. லூசு. நமக்கு 5 10 20 தம்பி போதுமா? போதாதுன்னு சொல்லுமா? போதாதுமா. போதாது. என் தங்க பிள்ளை இது. என் வயிறு பிள்ளை இது. என் தங்கம், என் வயிறு பிள்ளை. என் தங்கம். சரி, நீ கையில மாதிரி டியூஷன் படி. சரிப்பா. என் தங்கம், என் வயிறம். செல்லப்பா. பேச அழக பாரு. என் பிள்ளை பேச்ச ஜெயிக்க முடியாதுல்ல. சரிப்பா, நான் கையிலம்மா பார்த்து தந்துடுறேன். சரியாப்பா? சரிம்மா தங்கம். சரி தங்கம். எங்க அப்பா? என் தங்கம், என் பிள்ளை. எங்க அப்பா? என் தங்க பிள்ளை. என் தங்க பிள்ளை. என்ன ஒண்ணுல்ல. இந்த முத அப்பா நீ கூப்பிட்டா பாரு, அப்ப எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? அப்போ நான் கண்ணி போய. என் தங்கம், என் முட்டை. என் செல்லம். இன்னைக்கு இன்னைக்கு
இன்னைக்கு விடுதலை கொடுத்துட வேண்டியதா? எதுக்கு? வேற எதுக்கு? ஆடைக்குதான். அங்கனா